பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். ஆடி மாத ராசி பலனை பற்றி மீன ராசிக்காரங்க தான் அதிகமாக இந்த ஆடி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்குங்க இந்த ஒரு மாத காலங்கள் என்று கேட்டார்கள். அவங்களுக்காக இந்த மீன ராசிக்காக 30 நாள், ஆடி மாதம் 31 நாள் இருக்குது. இந்த 31 நாளுக்கு இவங்க என்னென்ன செய்யலாம், எது எது செய்தால் நன்மை, இவங்களுக்கு இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் என்பதற்காக ராசி பலனை ஆடி மாதத்துக்கு இவங்களுக்கு சிறப்பையும் எந்த ஒரு வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும், இவங்க எதை கடைபிடிக்கணும் என்பதை இந்த ஆடி மாத பலனாக மீனராசிக்கு சொல்கிறேன். நண்பர்களை கேளுங்கள், கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு நட்சத்திர ரீதியாகவும் உங்களோட ராசி பலனை சொல்லியிருக்கிறீங்க. அதிக வரவேற்பை எனக்கு கொடுத்துள்ளீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா மீன ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. ஒன்று சனியோட ஆதிக்கம், ஒன்று குருவோட ஆதிக்கம், ஒன்று புதனோட ஆதிக்கம். இந்த 3 கிரகமே முக்கியமான கிரகங்களாகும். இப்போ இந்த ஆடி மாதம் 17/7/2024 1ஆம் தேதி பிறக்குது. ஆடி 1, அதாவது இந்த புதன்கிழமை நன்னாளில் பிறக்குது. ஆடி புதன்கிழமை நன்னாளில் பிறக்குது. இந்த ஆடி மாதம் என்றாவே அம்மனுக்குரிய மாதங்க. ஆடி மாதம் என்றால் அம்மனுக்குரிய மாதம். அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா இந்த ஆடி மாதமே அவங்களுக்கு குலதெய்வம் வரக்கூடிய தன்மை. ஏன்னா மீனராசிக்கு 5ஆம் இடம்தான் கடகம் வரும், கடகராசி வரும்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல தான் சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் 31 நாள் அங்கே சஞ்சரிக்க போகிறார். அதே மாதிரி அந்த வீட்டுக்குரிய சந்திர பகவான் பாக்கியத்தில் போய் இருக்கிறார். சனியோட சாரத்தை பெற்று பாக்கியத்தில் இருக்கிறார். அப்போ இந்த 31 நாட்களும், ஆடி 31 நாட்களும் அம்மனுக்குரிய ஒரு மாதமாக அதாவது பெண் தெய்வ வழிபாடுகள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க. அது வடக்கு முகம் பார்த்த செல்லாண்டி அம்மனாக இருக்கட்டும், மதுரகாளியாக இருக்கட்டும், அங்காளம்மனாக இருக்கட்டும், அதாவது துஷ்ட தெய்வங்களோட இது சாந்த தெய்வங்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும்னு வச்சுங்களேன். அதாவது அம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வேற எந்த ஒரு தெய்வத்துக்கும் ஒரு காக்கக்கூடிய வலிமை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த அம்மனுக்கு தான் அதாவது ஒரு ஒருவரோட குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு தன்மையும், குடும்பத்துக்கு அனுகிரகத்தை தரக்கூடிய ஒரு தன்மையும், குடும்பத்தரையை நமக்கு காக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. இந்த ஆடி மாதம் புதன்கிழமை என்று பிறந்து ஆடி 31 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிகிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மகாலட்சுமியோட அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம், அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகம் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது ஆடி மாதம் ஃபுல்லாகவும், அதாவது சூரியனும் புதனும் ஆடி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கடகராசிலேயே சஞ்சரிக்கிறார்கள். சுக்கிரன் மட்டும் ஆடி 17ஆம் தேதி சிம்மத்துக்கு போயிடுறாரு. அஷ்டமாதிபதி 6க்கு போவது விபரீத யோகத்தை கொடுக்கும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. விபரீத ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. என்னடா 7 சனி நடக்குது, விரயம் நடக்குது, நமக்கு எப்படி இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சிலர் கேட்கலாம், மனசளவில் கேட்கலாம். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு, மீனராசிக்கு சனி பகவான் ஒரு நட்புள்ள கிரகம் தான், பகையான கிரகம் கிடையாது முதல்ல. அதே மாதிரி சனி வக்கரத்தில் வேறு இருக்காரு, 12ஆம் இடத்துல வக்கரத்தில் வேறு இருக்காரு. உங்களுக்கு ராசியிலே ராகு பகவான் வேறு இருக்காரு. எவ்வளோ ஒரு இடைஞ்சல்கள் வந்தாலும் அந்த ராகு பகவான் உங்களுக்கு அந்த இடைஞ்சலை காக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக ராகு இருக்கிறதுனால அதை காக்கக்கூடிய தன்மை இருக்குது. குரு பகவானும் குருவும் செவ்வாயும், அதாவது தன பாக்கியாதிபதியாக வரக்கூடிய குருவும் செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தையும் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் 3ஆம் இடம் தங்களோட முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியத்தையும் அந்த வீட்டுக்கு அதிபதியோட செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த பாக்கியத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த பாக்கியங்கள், தெய்வ பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு அருள், குருவின் அருள்னால், பார்வையினால் அந்த அருள் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தெய்வத்தோட அனுகிரகத்தின் இந்த ஆடி மாதம் உள்ள உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே. அதாவது மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே
அம்மன் வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பை தரும். இந்த அம்மன் வழிபாடு உங்களோட குலதெய்வமாக கூட வரலாம். அதேமாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக வரலாம். இந்த மாதிரி அம்மன் வழிபாட்டை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு உங்களுக்கு பாக்கியங்கள் அதிக அளவில் இருக்கும். ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து பாக்கியத்தில் போய் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு சந்திர பகவான் பாக்கியத்திலேயே இருக்கிறார். ஆடி மாதம் பிறக்கும் போதே பாக்கியத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு குலதெய்வத்த வழிபாடு மிக சிறப்பை தரும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற இந்த 7.5 விரையச்சனியும் உங்களுக்கு சுப விரையச்சனியாக மாறக்கூடிய ஒரு தன்மையும், சுப செலவுகளையும் சுப ஒரு நிகழ்வுகளையும் அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிறைந்த ஒரு சுப செலவுகளையும் மனதில் சந்தோஷம் நிறைந்த ஒரு செலவுகளாக அமையும் என்ற ஒரு கருத்தை இந்த ஆடி மாதத்துக்கு மீனராசிக்காரங்களுக்கு இதை முன்வைக்கிற நண்பர்களே. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் கேள்வி எது இருந்தாலும் பதிவிடுங்கள். நிச்சயமாக அதுக்கு உண்டான ஒரு கருத்தையும் பதிவிடுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேல்முருகன் சந்திரன்.